டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து விஎன் மதியழகன். வணக்கம். இலங்கையில் மனித உரிமைகளை பேணுவதற்கான நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கோரிக்கை விடுக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை கேட்டுள்ளது. மனித உரிமை மீறல்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க இலங்கை தவறினால் சுயாதீனமான நடவடிக்கைக்கு மனித உரிமைகள் பேரவை தயாராக வேண்டும் என்றும் சர்வதேச மன்னிப்பு சபை கூறியிருக்கிறது. இதேவேளையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இலங்கை வர இடமளிக்கப்பட்டால் அது நாட்டின் அழிவுக்கே ஆரம்பம் என தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்திய நிர்வாகத்துக்குட்பட்ட ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்ட எல்லையில் பாகிஸ்தான் யுத்த நிறுத்த உடன்பாட்டை மீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் படையினர் நடத்திய தாக்குதலில் இந்திய தரப்பில் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இன்று அதிகாலையில் இந்திய படையினர் பதில் தாக்குதலை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதல்கள் உள்ளூர் வாசிகளை பெரும் சிரமத்துக்குள் ஆழ்த்தியிருப்பதாக அங்குள்ள மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏத்திய பாதுகாப்பு படையினர் கைரோ நகரில் உள்ள பாராளுமன்ற கட்டடத்தை நோக்கி செல்லும் சகல வீதிகளையும் மூடியுள்ளனர். முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி ஜனாதிபதி தேர்தலில் தானே வெற்றியடைந்திருப்பதாக அறிவித்துள்ள வேளையில் ஜனநாயக மாற்றத்திற்கான மக்கள் எழுச்சி பாதை இதன் மூலம் இராணுவ ஆட்சியாளர்களால் முடக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் பாராளுமன்ற கட்டடத்திற்கு வெளியே தடைகளை ஏற்படுத்தியுள்ளனர். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.